ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான இந்த ஓய்வு நாள் காலையில நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். நம் எல்லோரும் சேர்ந்து தேவனை ஆராதிப்போமாக. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், ஹல்லேலூயா என்று நாம் பாடுவோம். இந்த பாடலை நாம் பாடுவோமாக. சந்தோஷத்தோடு உற்சாகத்தோடு தேவனை பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இங்கு அகமகிழ்வோம், ஆட்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், ஆட்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா. கரங்களை தட்டி தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோம். மகிழ்வோம், ஆட்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், ஆட்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா வெற்றி உண்டு. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, ஆமென். வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், ஆட்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், ஆட்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா அல்லேலூயா வெற்றி உண்டு. எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். உற்சாகமா. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், ஆட்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், ஆட்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளைக்கல்லாயிற்று. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளைக்கல்லாயிற்று. காத்து செழிது அதிசயம் இது, கை செட்டி பாடுங்களே. காத்து செழிது அதிசயம் இது, கை செட்டி
ஹalleluya ஹalleluya. எத்தனை பேர் இன்றைக்கு இது ஒரு வெற்றி நாள் என்று சொல்றீங்க? கரங்களை உயர்த்துங்க. ஆமென். வாரம் முழுவதும் பலவிதமான போராட்டங்களை சந்தித்து, வியாதி, பலவீனங்கள், தோல்விகள் சந்தித்து எந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம்? தேவனுடைய ஆலயத்துக்கு. ஆனாலும் இன்றைக்கு ஒரு வெற்றியாக நம்ம வந்திருக்கோம் என்றாலே அது ஒரு வெற்றி. ஆமென். எல்லாத்தையும் தாண்டி, எல்லாத்தையும் கடல்கள், மேடுகள், பள்ளங்கள், மலைகளை இந்த வாரத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கு ஜெயத்தோட வந்திருக்கிறோம். ஹalleluya. அந்த தேவனை நாம் கொண்டாடுவோமாக. குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். ஆமென். ஹalleluya. நான் அடிக்கடி சொல்வது, ஆலயத்துக்கு வந்தாலே நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஜாய் வரணும், ஒரு சந்தோஷம். ஆமென். ஒரு மன மகிழ்ச்சி. நம்முடைய முகங்கள் எப்படி வேணாலும் இருக்கும், டயர்டா சொல்லுவோம் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா துதிப்பதில், நம்மளை ஆராதிப்பதில் நமக்கு என்ன வரணுமா? உற்சாகத்தின் ஆவியும் பலனும். ஏன்னு கேட்டா, தேடி ஓடி எதுக்கு நீங்க இவ்வளவு தூரத்துல இருந்து வரீங்க? ஆண்டவருக்கு நன்றி செலுத்த. ஏன் கேட்டா, அந்த வாரம் முழுவதும் நம்மளை நடத்தினார். நம்ம ஒரு நாள் தான் ஆலயத்துக்கு வருகிறோம். அப்ப ஆலயத்துக்கு வரும்போது தேவனை பார்க்க போகிறோம். அந்த வாஞ்சை, அந்த குதூகலம் நமக்கு உள்ளாகவே என்ன செய்யணும்? பொங்கி வழியணும். ஆமென். ஹalleluya ஹalleluya சொல்லுங்க பாப்போம். கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க பாப்போம். ஆமென். ஹalleluya. நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஹார்லிக்ஸ் கலக்கி ரெடி பண்ணி வச்சிடலாம். சோ ஹalleluya சொல்லும் போது உற்சாகமா சொல்வீங்க. குதூகலமாய் இந்த வேளை நாம் பாடி கொண்டாடுவோம். ஆமென். எஸ். அப்பா, சரி, இதுக்கு இடையில சிறிய சாட்சி. போன வாரத்துல வந்து இந்த இடத்துல நின்று ஆராதித்து இருக்கும் போது ஃபுல்லா நான் வந்து ஷவர்ல குளிச்ச மாதிரி எனக்கு இருந்தது. இறங்கி முடிச்சு போயிட்டு பவுல் பிரதர்கிட்ட சொன்னேன், பவுல் தம்பி முடியல, நம்மளால எதையாவது ஒன்று செய்யணும்னு. ஆண்டவர் செஞ்சுட்டார். ஆமென். அப்படியே ஒரு நல்ல ஒரு பிரீஸ், தென்றல் காத்து, அதனால நல்ல உற்சாகமா பாடுவோம். ஆமென். ஹalleluya. வல்லவராம் இயேசு, வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேல வெற்றி தந்தார். ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி சபையிலே கொடியேற்றுவோம். ஹalleluya. எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? ஆமென். தட்டி உற்சாகமாய் குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே நண்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தம் ஆனந்தமே நண்பரின் திருப்பாதத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே. பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது. பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது. இயேசுவின் ரத்தத்தினால் பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது. இயேசுவின் ரத்தத்தினால் கிறிஸ்துவுக்குள் வாழ்வும் கிருபையாய் மீட்பும் பரிசுத்த ஆவியினால், கிறிஸ்துவுக்குள் வாழ்வும் கிருபையால் மீட்பும் பரிசுத்த ஆவியினால், குதூகலம் குதூகலம்
குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். அல்லேலூயா. குதூகலம் கொண்டாட்டம் இயேசுவின் சன்னிதானத்தில். நாம் எழும்பி நின்று அந்த குதூகலத்தை கொண்டாட்டத்தை தேவனுக்கு நாம் நின்று பாடுவோமாக. ஹல்லேலூயா. எஸ் ஜீசஸ். என்ஜாய் தி வர்ஷிப். ஆராதனை நீங்க என்ஜாய் பண்ணுங்க, அவரோட உறவாடுங்க. ஆமென். இந்த சந்தர்ப்பம் அடுத்த வாரம் தான் கிடைக்கும், இந்த வாரம் முழுதும் கிடைக்காது. மக்களே என்ஜாய் பண்ணுங்க ஆராதனையில. குதூகலம் கொண்டாட்டமே கரங்களை தட்டி இயேசுவின் சன்னிதானத்தில். ஆமென். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே அன்பரின் திருப்பாதத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் நேசர் வருகின்றார். எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் நேசர் வருகின்றாரே. ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவோம், மகிமையில் பிரவேசிப்போம். ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவோம், மகிமையில் பிரவேசிப்போம். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே ஆமென் என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோமா? எஸ் ஆமென். ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே நம்முடைய அன்பருடைய திருப்பாதத்தில் அளவில்லாத ஆனந்தம். ஓ ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேதம் இவ்வாறாக சொல்கிறது, அவருடைய வலது பார்சத்தில் அவருடைய சமூகத்தில் ஆனந்தமும் அவருடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பம் உண்டு என்று சொல்லி. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கிற சந்தோஷத்தை போல ஒரு நிரந்தரமான சந்தோஷம் இந்த உலகத்தில் இல்லைங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கடந்து வரும்பொழுது எவ்வளவுதான் வேதனையோடு கடந்து வந்தாலும் அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நம்முடைய இருதயத்தில் ஒரு பரவசம், நம்முடைய ஆவியில் ஒரு சந்தோஷம், நம்முடைய ஆவியில் ஒரு விடுதலை உண்டாகும். இந்த வேளையில பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் நம்ம மத்தியில் உலாவி நம்ம தேவனாய் இருக்கிறார். அவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. ஓ ரமசந்தர பரமசந்தர மதர பரமசந்தர பரமசந்தர ஹல்லேலூயா. ஓ ரமசந்தர பரமசந்தர ஓ ஜீசஸ். ஓ ரமசந்தர பரமசந்தர அவருக்கென்று ஒரு சிங்காசனத்தை நாம் இந்த இடத்துல நாம் வைத்திருக்கிறோம். விசுவாச கண்கள் அதை பார்ப்போமா? ஓ ஹல்லேலூயா. தேவாதி தேவன், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற பரிசுத்தமுள்ள ஆண்டவர், துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிறவர்,
நம்முடைய துதி ஸ்தோத்திரங்களை அவர் அங்கீகரித்து அதில் பிரியமாய் இருந்து இந்த நாளிலே அவர் நம்மத்திலே உலாவி வாசம் பண்ணும்படியாக அவர் நம்மத்தை கடந்து வந்திருக்கிறார். அவரை பார்த்து சொல்லுவோமா, ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனமாம் பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. சிங்காசனமாம் வைத்திட உம்மை தொழுகிறோம் இயேசுவே. பரிசுத்த சத்தத்தை உயர்த்தி பாடுவோம். உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். 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 நம்முடைய தேவன் பரலோகத்தில் வீற்றிருக்கிற தேவன், நாம் ஏறெடுக்கதான துதி ஸ்தோத்திரங்களை அவர் விரும்பி அவர் நம் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார் அல்லவா. அவர் சொல்கிறார், நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று சொல்லி. ஓ ஹல்லேலூயா. அந்த துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் விரும்பி நம் மத்தியிலே அவர் வாசம் செய்து கொண்டிருக்கிறாரா. ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோமா. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இன்னொரு விஷயம் பாடுவோமா. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம்
துதிக்கிறோம் இயேசுவே, உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்கள் மத்தியில் உலாவி வாசம் செய்கிறவரே, எங்கள் மத்தியில் எல்லாரும் கரங்களை உயர்த்தி கரங்களை அசைத்து நம்முடைய தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவோமா? அவர் ஜீவன் உள்ளவராய் நம்ம மத்தியிலே வாசம் செய்து கொண்டிருக்கிறார். ஓ, உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி ஆண்டவரே. எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் நடுவிலே உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் நடுவிலே உலாவிடும். அப்படியே ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போமா? நம் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிற தேவன் அந்த ஸ்தோத்திர பலியையும் ஆராதனையும் தான் அவர் விரும்புகிறார். அவரை மகிமைப்படுத்துவோமா? எஸ் ஹோலி ஸ்பிரிட், உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்களோடென்றும் வாசம் செய்யும். மத்தியிலே வாசம் செய்கிற தேவாதி தேவனை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா? உற்சாகத்தோடு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஓ ஜீசஸ் ஜீசஸ், ஹல்லேலூயா. ஓ, அப்படியே கரங்களை அசைத்து ஹல்லேலூயா 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 Hallelujah, 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 hallelujah. Oh, பரலோகத்தின் தேவனே, இறைவனாகிய நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. Hallelujah, 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 இந்த கால வேளையில ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை, வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலம் நீருற்றுமாகவும் வலு சர்ப்பங்கள் தாபிரித்து கிடந்த இடத்திலே புல்லும் கொறுக்கையும் நாணலையும் உண்டாகும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். பிரியமானவர்களே,
நம்முடைய தேவன் சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. அடையாளத்தை மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஓ ரஷிதரபரபரபதுரபலரபரபா. ஓ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வனாந்திரத்தை வயல்வெளியாய் மாற்றுகிறவர், வெட்டாந்தரையை நீரூற்றாய் மாற்றுகிறவர் நம்முடைய தேவன் அல்லவா? இந்த காலவில் அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பாடல் உண்டு. வனாந்திரம் வயல்வெளி ஆகுமே, வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமாக மாறுமே என்று சொல்லி. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, வெட்டாந்தரை தண்ணீர் தடமாக மாறுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, வெட்டாந்தரை தண்ணீர் தடமாக மாறுமே. நீ விசுவாசித்தால், நீ விசுவாசித்தால், நீ விசுவாசித்தால், நீ விசுவாசித்தால், வனாந்திரம் வயல்வெளியாகுமே, வெட்டாந்தரை தண்ணீர் தடமாக மாறுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, வெட்டாந்தரை தண்ணீர் தடமாக மாறுமே. நீ விசுவாசித்தால், நீ விசுவாசித்தால், நீ விசுவாசித்தால், நீ விசுவாசித்தால். இந்த பாடலை விசுவாசத்தோடு நாம் பாட போகிறோம். நான் விசுவாசிப்பேன், இந்த வார்த்தையை நான் விசுவாசிப்பேன். என் வாழ்க்கையின் வனாந்திரம் வயல்வெளியாய் மாறும், என் வாழ்க்கைக்கு முன்பாக இருக்கிற வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமாக மாறும், பாழான இடங்களிலே செழிப்பு உண்டாகும் என்று சொல்லி விசுவாசத்தோடு இந்த சத்தத்தை கேட்கிற ஆத்மாவே, என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த வேளை தேவனை ஆராதிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிற ஆத்மாவே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகளை கர்த்தர் அந்த இருக்கிறதான அந்த வெட்டாந்தரை போன்றதான அந்த கடினமான சூழ்நிலை கர்த்தர் மாற்றும்படியாக விரும்புகிறார். ஓ ராஷிதரபலரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு நாம் அறிக்கை பண்ணி சொல்லுவோமா? நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து பாடுவோமா? வனாந்திரம் வயல்வெளியாகுமே, வெட்டாந்தரை தண்ணீர் தடமாக மாறுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, வெட்டாந்தரை தண்ணீர் தடமாக மாறுமே. நீ விசுவாசித்தால், நீ நான் விசுவாசிப்பேன் என்று சொல்லி பாடுவோமா? நான் விசுவாசிப்பேன், நான் விசுவாசிப்பேன். நம்முடைய இருதயத்தில் கை வைத்து சொல்லுவோமா? வனாந்திரம் வயல்வெளியாகுமே, வெட்டாந்தரை தண்ணீர் தடமாக மாறுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, வெட்டாந்தரை தண்ணீர் தடமாக மாறுமே.
விசுவாசிப்பேன், நான் விசுவாசிப்பேன், நான் விசுவாசிப்பேன், நான் விசுவாசிப்பேன், நான் விசுவாசிப்பேன், நான் விசுவாசிப்பேன். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. தேவன் என்னுடைய வாழ்க்கையில் நன்மை செய்தார், நான் சபை நடுவில் சாட்சி சொல்கிறேன் என்று சொல்ல ஆயத்தமாய் வந்திருக்கிறவர்கள் முன்பதாக வந்து சாட்சி சொல்லி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. என் வாழ்க்கையில் வந்து நான் பிறந்ததுலேருந்து பல போராட்டங்களை சந்திச்சிருக்கேன். நான் வந்து இப்போ நிலைமையாக நிற்கிறேன்னா அதுக்கு ஆண்டவர் தான் காரணம். பல பிரச்சனைகளை சந்திச்சிருக்கேன். வாழ்க்கையில் பண பிரச்சனை, வாழ்க்கையே பிரச்சனையாக சந்திச்சிருக்கேன். ஆனால் இந்த போன வாரத்தில் வந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு அயன் இல்லை, ரத்தம் இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்காக நாங்கள் போய் செக் பண்ணதுக்கு அயன் ஊசி போட சொன்னாங்க. 8 ஊசி போட்டேன். ஆனால் போன மாதம் பாப்பா நிற்கலை. ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. போய் ஸ்கேன் எடுத்ததுக்கு ரைட் சைடில் வந்து கர்ப்பப்பையாண்ட கட்டி இருக்குது. அது வந்து நீர் கட்டியாக இருந்தால் நம்ம எடுத்துடலாம், ஆனால் ரத்த கட்டியாக இருந்தால் ரிஸ்க்கு. அப்புறம் வந்து அது கேன்சராக கூட மாறும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா எனக்கு ஒரு பயம், ஃபேமிலியும் பயம். ஏன்னா எங்கள் அப்பா ஃபேமிலியிலேருந்து எல்லாருக்குமே கேன்சர் தான். எங்கள் அப்பாவோட அக்கா, அவங்க மாமா, அவங்க அண்ணி எல்லாருக்குமே கேன்சர். இது கிட்டத்தட்ட எங்கள் அப்பாவுக்கும் கேன்சர்னு சொல்லிட்டாங்க. அந்த பயமும் எங்களுக்கு இருந்தது. ஒருவேளை ஃபேமிலியில் நம்ம எல்லாருக்குமே அப்படி தான் வருமோ அப்படின்னு நானும் பயந்தேன். எங்கள் அம்மாவும் அழுதுட்டு இருந்தாங்க. நான் வந்து கிட்ட சொன்னோம், பிரதர்கிட்ட சொன்னோம். எல்லோரும் ப்ரேயர் பண்ணிக்கினாங்க. அப்புறம் எங்கள் சித்தப்பா போகிற சர்ச்சுக்கு பாஸ்டர்கிட்ட போனோம். அவங்க வந்து நர்ஸு, அவரும் டாக்டரு. போய் பார்த்ததுக்கு அவங்க எதுவுமே இல்லை, நார்மல் தான், நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ப்ரேயர் பண்ணாங்க. நாங்கள் சீஃப் டாக்டர்கிட்ட கேட்டு நான் கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னாங்க. அப்புறம் எர்லின் சிஸ்டர் அவங்க பார்த்த டாக்டர்கிட்ட எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அப்புறம் அவங்கக்கிட்ட போனோம். அவங்க வந்து கேன்சருக்கு போய் நீ பிளட் டெஸ்ட் எடுமா, அப்புறம் வந்து மற்ற காரியத்தை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னதுக்கு நாங்கள் போய் பிளட் டெஸ்ட் எடுத்தோம். பிளட் டெஸ்ட் எடுத்ததுக்கு மறுநாள் தான் ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரு பக்கம் பயம், ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே இருக்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அப்புறம் வந்து பாஸ்டர்கிட்ட சொன்னோம். பாஸ்டர் ஜெபம் பண்ணிக்கினாங்க. பிரதர்கிட்ட சொன்னோம், எல்லோரும் ஜெபம் பண்ணிக்கினாங்க எங்களுக்காக. நாங்கள் ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் எங்களுக்கு சித்தத்தை செய்வோம். ஆனால் நான் விசுவாசத்தை, எனக்கு ஒரு தைரியம் மட்டும் இருந்துச்சு, ஆண்டவர் என்னை வெட்கப்படுத்த மாட்டாருன்னு. அப்புறம் மறுநாள் ரிசல்ட் வாங்க போகணும். அவர் ஃபஸ்ட்டு சொல்லிட்டாரு, கர்ப்பப்பை க்ளீனாக இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லை, ரத்தத்தில் எங்கன்னா இருக்கா அது வந்து நாளைக்கு தான் ப்ராசஸில் போயின்னு இருக்குது, நாளைக்கு தான் ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் அதுவும் ஒரு பயம் இருந்துச்சு. வந்துட்டோம் நாங்கள் வீட்டுக்கு. மறுநாள் போனோம். மறுநாள் ரிப்போர்ட் வாங்கிட்டு டாக்டர்கிட்ட போனோம். டாக்டர் சொல்லிட்டாங்க, எந்த ப்ராப்ளமும் இல்லை, நார்மலாக இருக்குது, உங்கள் கர்ப்பப்பையும் நார்மலாக இருக்குது, உங்கள் பிளட்லேயும் எதுவுமே இல்லை, நெக்ஸ்ட்டு பேபி கண்டிப்பாக உங்களுக்கு நிற்கும், அந்த கட்டியை பற்றி நீங்கள் எனக்கு கவலையே படாதீங்க, நெக்ஸ்ட்டு பேபி பிறக்கும் போது அதுவும் க்ளீனாக ஆகிடும், அதை பற்றி நம்ம இப்போ கேர் பண்ணவே வேண்டாம், நீங்கள் நார்மலாகவே இருங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்பயும் நான் கடவுளுக்கு தான் நான் நன்றி சொன்னேன். ஏன்னா என்ன நான் மனசால எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கேன். எனக்கு ஒரு அச்சம், உடம்பாலையும் வேதனையாப்பா, எனக்கு எனக்கு இந்த 36 ஏஜில் அனுபவிக்கக்கூடாதுல நான் அனுபவித்தேன். சரி, நான் ஆண்டவர் என்னை வெக்கப்பட்டதை விட மாட்டாரு நான் நம்பி இருந்தேன். ஆண்டவர் என்னை கை விடலை, என்னை வெக்கப்பட்டு போகாத படிக்க என்னை காத்து வழி நடத்தினார். ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. நல்ல ஜீவனுள்ள சாட்சியை கேட்டோம். நம் மத்தியிலே தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் பாடினோம், எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு வாசம் பண்ணும். அவர் வாசம் பண்ணுற இடத்துல வியாதி இருக்காது. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த சூழ்நிலைகளில் சொல்லப்போனால் எல்லாருக்கும் கொரோனா இருக்குது, அது வெளியே தெரியுறதில்ல அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இருக்குதோ இல்லையோ,
நம்ம எந்த தீங்கும் நம்மை அணுகாது. வேதம் இந்த வாதம் அதுதான் ஆண்டவர் வாக்குத்தத்தமாக கொடுத்தார். உன் பிராணனை நான் கொள்ளை பொருளாக மீட்டுக்கொள்வேன். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் என் ஆத்துமாவை காப்பார். எல்லாரும் விசுவாசத்தோடு சொல்லுவோமா? கர்த்தர் எல்லா தீங்குக்கும், ஒருவேளை நிறைய தீங்கு இருந்தாலும் சொல்லுங்க, எல்லான்னு சொல்லுங்க. கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் என் ஆத்துமாவை காப்பார். ஹல்லேலூயா. அது மாத்திரம் கர்த்தர் இது முதற்கொண்டு உன் போக்கையும் வரத்தையும் என்றென்றைக்கும் காப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய பிரயாணங்கள் எல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவர். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே நம் வார்த்தைக்குள்ளாக கடந்து போக போகிறோம். ஒரு எளிமையான வாக்கியம் தான் வாசிக்க போகிறோம். எடுத்து வாசிங்கள். எபேசியர் 6வது அதிகாரம். Let's turn our Bibles to Ephesians chapter 6, 13வது வசனம். verses 13. எடுத்து 13. ஆகையால் வாசிங்க. போதும். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை எதிர்க்கவும். That you may be able to withstand in the day of evil. இந்த வார்த்தையை முன்னிட்டு நாம் தியானிக்க போகிறோம். Now we are going to meditate with this word. எல்லாரும் ஆர்வமா இருங்க. ஏனெனில் வார்த்தை தான் நம்மை விடுவிக்கும். Let us encourage and wait for the word of the Lord. நம்முடைய மனது மாறிட்டா, if our heart changes, நம்முடைய வார்த்தை மாறிரும். our word will change. நம்முடைய வார்த்தை மாறிட்டா நம்முடைய வாழ்க்கை மாறிரும். If our word changes, then our life will change. ஆகவே முதலாவது மாற வேண்டியது என்னவெனில் நமது மனதிற்குள்ளே ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும். Firstly, we need to have a change in our heart. இந்த வாக்கியத்திலே நாம் வாசித்தோம், வசனத்திலே தீங்கு நாளில் அவைகளை எதிர்க்கவும். So we just read in the word, on the day of the evil we have to withstand. தீங்கு நாள் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையில ஏற்ற இறக்கமாக தான் நிறைய காரியங்கள் இருக்கும். ஒரு சில காலகட்டங்களில் அதிகமான துன்பத்தை நாம் அனுபவித்து கொண்டிருப்போம். If we say evil day, so many things are up and down in that, but still we have to forego it. அந்த தீங்கு நாள் சிலருக்கு 1 மாதம் இருக்கும், சிலருக்கு 6 மாதம் இருக்கும், சிலருக்கு 1 வருஷம் இருக்கும். சிலர் சொல்லுவாங்க, என் வாழ்க்கையே தீங்கு நாள் தான் பாஸ்டர் அப்படின்னு. About the evil day, for some people it is like for a month, it might be, for some it would be for a year, or some it be for the entire year, the lifelong. தீங்கு நாள் நீங்க எந்த காலகட்டங்களில் இருக்கிறீர்கள் என்று சொல்லி நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள். So when we say evil day, you can assure or understand what kind of situation, what kind of days you are in. இந்த வசனத்தில் தீங்கு நாளில் அவைகளை எதிர்க்கவும் என்று வாசிக்கிறோம். In this verse we read, in the day of evil we will be able to withstand. தீங்கு நாள் என்ற உடனே அதற்கு பின்பதாக அவைகள் என்கிற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். So after the word evil day, if we say over here about it, அவைகள்னா எவைகள் சொல்லுங்க. அவைகள்னா எவைகள்? that means தீங்கு நாளிலே அவைகளை எதிர்க்கவும். so on the days of evil we need to withstand. தெரியலையே எல்லாமே பிசாசுகள், வானமண்டலத்தில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள், அந்தகார லோகாதிபதிகள், இந்த பிசாசின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. மொத்தத்தில் தொகுத்து தான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, தீங்கு நாளிலே அவைகளை எதிர்க்கவும். So this is said as Satan, which always start working from the heaven, and afterwards it troubles all around, but we have to work for it. இந்த தீங்கு நாளிலே நாம் நடக்கிறோம், ஆனால் இவைகளுக்கு பின்பாக இருக்கிற காரியங்களை நாம் கவனிக்க தவறி விடுகிறோம். ஒருவேளை கவனித்தாலும் அதை எதிர்க்க தவறி விடுகிறோம். We walk on the days of the evil, but sometimes we forget about it, but then we still walk on it. ஒரு துன்பத்தின் வழியாய் நீங்கள் கடந்து போகும்போது ஆரம்ப நாட்களில் சொல்லுவீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்களால் என்ன செய்யணுன்னே தெரியல அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் நாளாக அந்த பிரச்சனையோட வாழ பழகிக்கொள்வோம். Sometimes when we are in trouble, we keep going on the trouble every time, but after some time we get used to it. வியாதியோடு வாழ பழகிக்கொள்வோம். And then we learn to live the kind of sickness we have. வறுமையோடும் வாழ பழகிக்கொள்வோம்.
The same way, when at the time of famine also, we try to live like that. பற்றாக்குறையோடும் பழகிக்கொள்வோம். When we have things lacking, we practice ourselves to live accordingly. குடும்பத்திலே சண்டை சச்சரவுகள்லாம் இருக்கும், அதோட கூட பழகிக்கொள்வோம். The time when we have problems in our family, with all that situation, we keep going on. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை அவைகளோடு கூட பழகிக்கொள்ள சொல்லவில்லை, எதிர்த்து போராடி ஜெயம் கொள்ள கர்த்தர் நமக்கு கற்றுக் But the கொடுக்கிறார். Holy Spirit always tells us not to just practice with that kind of situation, but to be withstand against it. இந்த வெற்றிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், முதலாவது நம்முடைய எண்ணத்திலே நாம் அடிமைத்தனத்தில் இருக்கிறோம், சத்துருவை ஜெயம் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் முதல் மனதில் வந்துவிட்டாலே நாம் வெற்றியின் முதல் படி எடுத்து வைக்க ஆரம்பித்து விட்டோம் என்று அர்த்தம். So we should always understand that we should not live with this. God never wanted us to live like that, but we need to come out of it to get the victory. சில பேர்த்துக்கு தரிசனமே இருக்காது, ஒரு ஒரு குறிக்கோளே இருக்காது, ஒரு டார்கெட் இருக்காது. For so many people, they won't have any vision or target for it. நீங்க அப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் பாருங்களேன், ரொம்ப ரிலாக்ஸா இருப்பாங்க. That kind sort of people, they would be so relaxed. எதையாவது குறித்து, ஆலயத்தை குறித்து, வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை குறித்து நீங்க எதை பேசினாலும் எல்லாத்தையும் ரொம்ப நார்மலா எடுத்துக்குவாங்க. If we talk about church or about the word of God, the hidden secret of the word of God, but they would be very normal. ஆனால் நோக்கம் உள்ளவர்கள், But the people who have vision, கற்றுக்கொள்வதற்கு ஆவலாய் இருப்பார்கள், they are ready to learn. கற்றுக்கொள்வதற்கு விருப்பமாய் இருப்பார்கள். They would like to learn. எப்படியாவது நம்முடைய சூழ்நிலை மாற வேண்டுமே, Somehow my situation should be changed. எப்படியாவது நம்முடைய இருளிலிருந்து வெளியே வர வேண்டுமே Somehow I should come out from this problem. என்கிற உணர்வு Kind of thought அவர்களை தேட வைக்கும். keep searching. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, The word of the Lord says, தேடுங்கள் search, கண்டடைவீர்கள், you will see. தட்டுங்கள் Knock, திறக்கப்படும், be opened. இன்னொன்னு, கேளுங்கள் Ask, கிடைக்கும். and you shall receive. நம்ம எவ்வளவு நேரம் தேடுவோம்? How long are we searching? இப்போ நான் சொல்றேன், பர்ஸ் அந்த ரூம்ல இருக்கு, போய் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு ஒருத்தர் அனுப்புறேன். Now I say, my purse is in that room, please go and get it. போய் பார்த்துட்டோம், இல்ல. So they went and saw, no, it's not there. அது ஒரு வகையான முயற்சி. That is also a kind of work. அங்க இல்லைனாலும் நான் வேற எங்கெங்கெல்லாம் போயிருப்பேன், அங்கெல்லாம் போய் தேடி பிரயாசப்படுகிறது ஒரு முயற்சி. Searching over there, and if it is not there, searching all the other places also is a work. தேடுறதுன்னா என்னன்னா, கிடைக்கிற வரைக்கும் தேடுறது. Searching is what? Until you get it, you need to search. தட்டுறதுன்னா என்னன்னா, What is the meaning of knocking? திறக்கிற வரைக்கும் தட்டுறது. Till it opens, we need to knock. ஹalleluya. Hallelujah. திறக்கிற வரைக்கும் தட்டுறது. Till it is open, we need to knock. நம்ம வாழ்க்கையில எந்த காரியத்திற்கு காலடி எடுத்து வைத்தாலும் நடக்கிற வரைக்கும் நம்ம தேவ சமூகத்தில் போராட We வேண்டும். need to keep a step in anything in our life. Till we get it, we need to walk. கிடைக்கிற வரைக்கும் நம்ம போராட வேண்டும். Till we get it, we need to work for it. கடந்த நாளில் தனம் அம்மா அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க கொரோனாவினால பாதிக்கப்பட்டு மரணத்திற்கு போயிட்டாங்க. Few days before, Dhanam's mother was struggling with the corona. மரணத்திற்கு போனவங்களை விடாம இந்த அருமை தாயார் தேவ சமூகத்தில் இருந்து தட்டி திறந்து உயிரோட கூட்டி கொண்டு வந்து இங்கே சாட்சியை சொல்ல வச்சுட்டாங்க. This mother prayed so much for the people who have suffered in corona, and without ceasingly her prayer, till the deathbed they went, but God answered her prayers and they came back. அவர்களுக்கு சொந்தக்காரர்களும் அல்ல. They are not relatives to mother, Dhanam's mother. ஆனால் ஒரு நெய்பர், அவ்வளோதான், ஒரு அண்டை வீட்டுக்காரர், அவ்வளோதான். ஆனால் அவர்களுடைய பிரயாசம் பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சர் கிடைக்கிற வரைக்கும் அவங்க விடலை. They were just a neighbor for Dhanam's amma, but till she received the healing, she prayed. மாரத்தானில் ஓடும் போது பார்த்தீங்களா, ஓடிக்கிட்டே இருக்கணும். ஆனால் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப புத்தியே இல்லாதவங்க எடுத்த உடனே பயங்கர ஸ்பீடாக போய் ஒரு இடத்துல போய் படுத்து கிடப்பாங்க, அவங்களுக்கு தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க. In marathon,
you need to keep on running. But some people, immediately at the start, they would run fast. Finally, they will land up somewhere with tired, and somebody have to give glucose to them. சில பேர் வேகமா ஓடிட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறம் நடந்து போயிட்டு இருப்பாங்க. Some will run fast and then they'll start walking. நாங்க எங்க ஊர்ல ஓடும்போது சில பேர் அப்படியே பஸ் ஏறி வீட்டுக்கே போயிடுவான். And in our place, in our town, we will do like this. What they'll do, they will just climb the bus and go away. ஆனா இந்த வின்னிங் கேட்டகரியில இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா சீரா ஓடி சீரா வந்து முடிச்சிட்டு போவாங்க. But the people who are aiming for winning the category that side, they would run accordingly, correctly. யார் ஒருவருக்கு தரிசனம் இருக்கிறதோ, Whoever has vision, அவர் சும்மா இருக்க மாட்டார். he will not be quiet. யாருக்கு தேடல் இருக்கிறதோ, Who has need, அப்படிப்பட்ட ஆள் சும்மாவே இருக்க மாட்டாங்க. and they will not keep quiet. நீங்க சுவிசேஷம் சொல்லணும்னா கூட, If you have to tell the gospel, சில பேர்த்துக்கு என் குடும்பத்தை நல்லா வச்சிருக்கணும், என் குடும்பம் முன்னுக்கு வரணும்னு சொல்லி யாரெல்லாம் ரொம்ப ஆசையா இருக்கிறாங்களோ அவங்கள நீங்க ரீச் பண்ணிடலாம். people who have the zeal, I have to live well, my family have to live well, such kind of people, you can reach them. ஏனெனில் அப்படிப்பட்ட ஆட்கள் என்ன நினைப்பாங்கன்னா, இயேசு கிட்ட போனா என் வாழ்க்கை மாறுமா அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி ஓடி வருவார்கள். That sort of people will have a earn in their heart, saying, if I go to Jesus, my life and my family will be good, and they will come to the Lord. ஆனா எந்த அக்கறையுமே இல்லாதவர்களை ஜேசிபி வச்சு தள்ளுனாலும் என்ன வச்சு நகர்த்தினாலும் நகரவே மாட்டாங்க. And people who don't have any botheration about them, family or about them, even if we push through a JCP also, they will not come out of it. ஆனா எழுந்து எழுந்து விழுகிறவங்க இருப்பாங்க, நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. எழுவாங்க விழுவாங்க, ஓடுவாங்க விழுவாங்க. ஆனா அவங்க என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாளைக்கு வெற்றி ஏறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. People, whoever keeps on falling, they get up and they fall, they get up and they fall. That sort of people, any day or the other, they will win. ஆனா ஒரு நாள் வரும், அன்னைக்கு தேவன் என்ன உயர்த்துவார்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியா படுத்துருப்பாங்க நிறைய பேர். Some people, they will just relax themselves and they will just say, one day will come, the Lord will lift me. ஆனா நான் படுத்திருக்கிறேன்னு சொல்றது பெட்ல படுத்திருக்கிறது மட்டும் இல்ல, மனப்பூர்வமா எதையும் செய்யாமல் தேவ சமூகத்தில் போராடாமல் அப்படியே பிளைனா இருக்கிறதும் படுத்திருக்கிறது தான். When I say sleeping, it's not just sleeping, but in their mind they just sleeping and they don't even struggle, and they just keep like that, themselves like that. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, The word of the Lord says, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், the horse is ready for the battle, ஜெயமோ கர்த்தரால் வரும். but the victory comes from the Lord. நம்முடைய வேலை என்னன்னா, Our work is to, நம்முடைய யுத்தத்தை நாம் செய்ய வேண்டும். we need to fight in the battle. சரியா நம்முடைய யுத்தத்தை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். If we do our battle properly, ரிசல்ட் அவரது, and then the result will be His, கொண்டாட்டம் நம்மளது. and the joy is for us. இனி நாம் என்ன செய்யலாம்? Now what we can do? தீங்கு நாளில் அவைகளை எதிர்க்கவும். On the day of the evil, we need to withstand. முந்தின வாரம் நாம் எதை கற்றுக்கொண்டோம் என்றால், தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் கற்றுக்கொண்டோம். The week before, we learned about the armor of God. அந்த ஆயுதங்களை வைத்துக்கொண்டு சத்துருவை எதிர்ப்பதற்கு நாம் தொடர்ந்து பிரயாசப்பட போகிறோம். With those weapons, we have to fight against the evil and withstand. யார் ஒருவருக்கு எண்ணம், சொல், செயல் மூன்றுமே சரியா இருக்கிறதோ, Which person, the mind, that a word and the practice is correct, அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய வெற்றி நிச்சயம் உண்டாகும். and those people's life they will have a great victory. நம்முடைய எண்ணத்தை மாத்தினா, If we change our thought, வார்த்தையின் அடிப்படையிலே நம்முடைய மனதை மாற்றிவிட்டால், if we change according to word our heart, தேவன் நம்மை குறித்து என்ன சொல்லுகிறாரோ அதை ஏற்றுக்கொண்டால், if we listen and accept what God is telling to us, நம்முடைய பேச்சு மாறிடும், then our talk will be changed, சீக்கிரத்தில் வாழ்க்கை மாறிடும், and our life will be changed soon. வாழ்க்கையில பிரச்சனையே இருக்கக்கூடாதுங்கிறது இல்ல. It's not that we should not have problems in life. எத்தனை யுத்தங்கள் வேண்டுமானால் வரலாம், So many fights or war may come, தாவீதை போல.
as David. எத்தனை போராட்டங்கள் வேண்டுமானாலும் வரலாம், Many struggles may come, ஆனால் ஒவ்வொன்றையும் மேற்கொள்ள ஆண்டவருடைய கிருபை வேண்டும். but God will give the grace to overcome each and everything. பிரச்சனை வரக்கூடாதுன்னு நம்ம ஜெபிக்க வேண்டாம். We should not pray that problem should not come. மேற்கொள்ள கிருபை தாரும் We ஆண்டவரே need ஜெபிக்கணும். to pray and ask God to overcome the problem. பிரச்சனையை பார்த்து சொல்லணும். We should look at the problems and say, நான்லாம் சொல்லியிருக்கேன், I have told இனி many வேற times. என்ன பிரச்சனை இருக்குல்ல, வா வா லைனா வா, ஒவ்வொரு What பிரச்சனையா other வா, problems are there come? நான் தேவனுடைய பலத்தினால் மேற்கொள்வேன் என்று சொல்ல But வேண்டும். with the power of the Lord we need to overcome. சாத்தானை எதிர்த்து நில்லுங்கன்னு சொன்ன உடனேயே When we say to stand against the evil, நமக்கு முன்பாக ஒரு சவால் இருக்குது. and then there is a challenge in front of us. அது மனதில் இருக்கிற சவால். It is a challenge in our heart. இது என்ன சவால்? What kind of challenge? என்னுடைய பாவம் இவ்வளவு இருக்கிறதே, நான் ஆண்டவர் சமூகத்தில் கீழ்ப்படியாமல் இருக்கிறேனே, நான் யுத்தம் செய்ய முடியுமா? So much of sin I have in me, can I do or I battle in that? இந்த குற்ற மனசாட்சியை பிசாசு உடனே கொண்டு வருவான். This kind of guilty kind of thought immediately the Satan will bring in our hearts. நான் சின்ன வயசா இருக்கும்போது நிறைய வசனங்கள் அந்த மரத்துலலாம் அடிச்சு வச்சிருப்பாங்க, கல்லில் எழுதி வச்சிருப்பாங்க, அதெல்லாம் படிச்சிருக்கேன். அது என்ன வசனம்னா, குறிப்பா பாவத்தின் சம்பளம் மரணம். நீங்க பார்த்திருக்கீங்களா? So when I was small, in many places on the tree, on the walls, the Bible verses will be written. But one specific word is the sin ends up to the death. அப்பயே எங்கேயாவது சிகரெட்டு பிடிக்க போவோம், ஊட்டியில் இருந்தோம், கொஞ்சம் தள்ளி ஒதுக்குப்புறமா போவோம், அந்த மரத்தில் அங்கே எழுதியிருக்கும் பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு இருக்கும். So when I sometimes smoke and walk around in my hometown in Ooty, and sometimes when I see it will be written, the sin ultimately goes to death. இனி நமக்கு சாவு நிச்சயம். அதை பார்க்கும் போதெல்லாம் So when I think and I look at it, oh, the death பாவத்தின் is sure to சம்பளம், me. பாவத்தின் சம்பளம் மரணம். So we are earning of death, earning of அப்படிங்கிற sin is வார்த்தையை death. இந்த யங் ஜெனரேஷன் தான் நீங்க கேட்டிருக்க முடியாது. ஆனா அதாவது என்ன சொல்றாங்க, 90s சொல்லுவாங்களா என்ன போல், அதுக்கு முன்னாடி உள்ளவங்கெல்லாம் ரொம்ப கேட்டிருப்பாங்க அந்த வசனத்தை. This particularly this verse, these now your this generation would have not heard much, but at the time of 90s, our generation, my times, we have heard so much about it. நாட்கள் ஆகி நான் வேதத்தை வாசிக்க ஆரம்பிச்சும் போது தான் அதனுடைய அர்த்தம்லாம் விளங்குச்சு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, When I started reading the Bible, I understood the meaning of it. ஆதாம ஆண்டவர் சாகும்படி டிசைன் பண்ணல. ஆதாமுக்கு படைக்கும் போதே டெத் அவனுக்கு கொடுக்கவே இல்லை. When God designed Adam, God never decided death for Adam. அவன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்த பிறகு, When he disobeyed God's word and he sinned, மரணம் என்கிற ஒன்று அவனை ஆட்கொண்டது. death came over him. பாவம் செய்யவே இல்லைனா மரணமே இல்லை. If he would have not sinned, death would have not been there. அந்த மரணம் That death, மோசேயை விட்டு வைக்கல. it also never left Moses. ஆபிரகாமையும் விட்டு வைக்கல. It never left Moses. நோவாவையும் விட்டு Sorry, வைக்கல. Abraham, not even Noah. ராஜாக்களையும் விட்டு வைக்கல. Any kings, தீர்க்கதரிசிகளையும் விட்டு வைக்கல. prophets. வருஷம் 2000 3000 வருஷம் போய்கிட்டே இருக்கு. 2000 3000 years have passed on. டெத் நடந்துகிட்டே இருக்கு. Death is keeping on happening. ஆதாம் செய்த பாவம், The sin, the Adam's sin, அதன் சம்பளம் that is the மரணம், is the death. கிறிஸ்து வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குது. Till now, till Christ, it's been happening. ஆனால் இந்த இயேசு பிறந்து, Pardon? இந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்து, When Jesus Christ came and over here in the earth, அந்த ஆதாம் மூலமாய் வந்த பாவத்திற்காக what sin Adam did, இந்த இயேசு சிலுவையிலே மரிக்கிறார். Jesus was crucified. தம்மையே பலியாக ஒப்பு கொடுக்கிறார். And he himself gave and to crucify himself. அடக்கம் பண்ணப்படுகிறார். And they buried him. எல்லாமே முடிஞ்சு போச்சு. Everything is over. ஆனால் But முதல் மனிதனாக மரணத்திலிருந்து கிறிஸ்து மாத்திரமே இந்த பூமியில எழுந்தார், உயிர்த்தெழுந்தார். the first man, Christ, only person was risen. ஆதாம் மூலமா ஏற்பட்ட பாவம், Because of Adam's sin, மரணத்தை விளைவித்தது. death happened. ஆனால் இந்த கிறிஸ்து மூலமாய் உண்டான நீதி, But the righteousness of Christ ஜீவனை உண்டாக்கிட்டு. gave life. நீங்க செய்யற பாவத்தினால மரணத்தை புதுசா நீங்க சந்திக்க போகிறது இல்ல. What you are sinning, newly you are not going to
receive the death. நீங்க ஒருவேளை பரிசுத்தமே வாழ்ந்தா கூட மரணத்திலிருந்து ஜம்ப் பண்ண முடியாது. Even if you are living in holy, don't think that you can jump from death. ஏனெனில் Why? Because நம்முடைய டிஎன்ஏல நம்முடைய குரோமோசோம்ல இந்த பாவத்தினால் உண்டாகிய மரணம் இந்த புரோகிராம் நம்முடைய உடம்பிலே இருக்கு. in our DNA and our microsomes, these kind of sin which is happening is already there in our body. இன்னைக்கு பூமியில ஒரு குழந்தை எந்த பாவமும் செய்யாம பிறந்தாலும் In a baby a newborn child who born on this earth comes out without sinning, அவரும் பாவிதான். again the child also is a sinner. இந்த குழந்தை பாவம் செய்யல, The child didn't sin, ஆனா சின் புரோகிராம் இருக்கு, பிளட்ல but இருக்கு. already the program of sin is in the blood. ரத்தத்திலே அப்பா அம்மா கொடுத்துட்டாங்க. The father and mother gave it in the blood. பாவத்தின் சம்பளம் மரணம். So the sin of our salary, what do you say, sambalam, in English sambalam, what do you say, ma? Other word, salary, is death. பாருங்க, இன்னைக்கு உங்களுக்குள்ள இந்த வார்த்தை போயிட்டு இருக்கிறத நான் இங்க இருந்தே உணர்றேன். நிறைய பேர்த்துக்குள்ள இந்த வார்த்தை அப்படியே போய்கிட்டு இருக்கு. I can just feel that everybody is hearing and it is going into, the word is into the ஒரு hearts. அனுபவம் வாய்ந்த பழுத்த ஊழியக்காரராகிய பவுல் வேதத்திலே சொல்லுகிறார். Well experienced person, the word in the Bible is Paul. He says, பாவம் செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கு. பாவம் செய்யக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். I think I should not sin, ஆனா என்னால பாவம் செய்யாம இருக்க முடியல. but I cannot I cannot stand in doing the sin. நான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரேன். பவுல் சொல்றார், நான் ஒரு முடிவுக்கு வரேன். I am coming into a conclusion, says Paul. எனக்குள் வாசம் செய்கிற பாவமே அவைகளை செய்கிறது. The sin which is inside me is doing it. அதான் law of sin, பாவ பிரமாணம். That's why it is said as law of sin. பாருங்க, இந்த கிராவிட்டி, எந்த பொருளை மேலே போட்டாலும் கீழே விழும், எல்லாருக்குமே தெரியும். As all know, when anything object is thrown up, it comes down because of gravity. இது ஒரு law. It is a law. இது மாறாது. It cannot be changed. ஃப்ளைட் ஏன் இப்ப கீழே விழல? Why flight is not falling down? இந்த கிராவிட்டியை மனுஷன் தெரிஞ்சுக்கிட்டு இந்த கிராவிட்டிக்கு எகென்ஸ்டா போற மாதிரி அதை டிசைன் பண்றான். They have designed the flight according the gravity, the people who understood, and they have made it. இதனுடைய பிரமாணம் மாறல, விதி அதாவது லா மாறல, அதனுடைய டிசைன் மாறுது. The law has not changed, but the design, they have changed the design of it. நம்ம உடம்புல இருக்கிற அந்த பாவத்தின் பிரமாணம், அந்த law of sin மாறவே இல்லை. In our body, the law of sin is not changed. ஆனால் கிறிஸ்துவின் நீதி அதை மாற்றுகிறது. But the righteousness of Christ has changed it. இந்த இடத்துல நம்ம என்னதான் செய்யறது? Now what should we do now? ஒரு எளிமையான ஒரு ஐடியா சொல்லி தரேன். A very simple thought. ரொம்ப சிம்பிளா இருக்கும். A very simple thought. ஆனா நீங்க செய்வீங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. I don't know whether you will work on it. சரி, நீங்க சொல்லுங்க, நாங்க செய்வோமா இல்லையான்னு முடிவு பண்ணிக்கிறோம். நினைக்கிறீங்களா இல்லையா? Tell us. ஒரு மனுஷன், வேதம் சொல்லுகிறது, ரோமர் 6:7 வாசிங்க. Let's turn our Bibles to Romans 6:7. Romans chapter 6 verses 7. மரித்தவன் பாவத்திற்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். We know that our old self was crucified with him in order that the blood of sin might be brought to nothing, so that we would no longer be enslaved to sin. பழைய ஏற்பாட்டின்படி டெத் ஆயிட்டா, ஒருத்தன் இறந்துட்டா. Sorry, in English it is verse 7. For no one who has died has been set free from sin. பழைய ஏற்பாட்டின்படி ஒருத்தன் இறந்துட்டா அவன் விடுதலை ஆகிறான். According to the Old Testament, if one dies, that means he is freed. ஞானஸ்நானம் யாரெல்லாம் எடுத்திருக்கிறீங்க? கைகளை தூக்குங்க. Who all have been baptized? நம்ம தண்ணியில் முக்கி இருப்பாங்க இல்லையா? அது எதற்கு அடையாளம்னா,
சும்மா சாஸ்திரம் சாம்பிரதாயத்துக்கு பண்ணல அதெல்லாம். தண்ணியில் முக்கிறது எதற்கு அடையாளம் சொல்லுங்க, யாரோ சொன்னீங்க. Can anyone tell why we have been immersed in the baptism? சாகரம். For death. இந்த தண்ணியில் முக்கும் போது When we are being pressed inside the water, நான் கிறிஸ்துவுக்குள்ளாக மரிக்கிறேன் என்கிற உணர்வு நமக்கு வேணும். the only thing is we need to think that we are dying for Christ. என்னெல்லாம் அடிச்சு மிரட்டி தான் ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. இப்படியா இருந்தால் இவன் சரிப்பட மாட்டான், இவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தா தான் திருந்துவான் அப்படி சொல்லி பண்ணி விட்டாங்க. For me, in my case, they just had to discipline me and go to give baptism. ஆனால் எனக்கு அதனுடைய வேல்யூ அப்போ தெரியவே இல்லை. But I didn't know any value about it. ஆனால் எனக்கு கர்த்தர் எப்போ என்ன ஆண்டவர் ரட்சித்து ஆண்டவர் சமூகத்தில் ஏற்றுக்கொண்டாரோ, when I got saved and I came to the Lord, அதற்கு பிறகு மணிக்கணக்கா அதை நான் தியானித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இருக்கிறேன். and after that many hours I spent in the Lord and I thank God. அதனால நீங்க யாராவது சரிப்பா நம்ம ஏதாவது ஃப்ரெஷ்ஷா ஒரு நல்ல ஞானஸ்தானம் எடுத்துக்கலாம் நினைக்காதீங்க. So don't think that let me get fresh and take another baptism. எடுத்த ஞானஸ்தானம் போதும். The baptism already you have taken is enough. இந்த வசனத்தை கேட்கும்போது உங்க சிந்தை எப்படி இருக்குதோ, when you hear the word, how your thought is, mind அதே is சின்சியாரிட்டியா, same sincerity with that mind. இவைகளை நீங்க வீட்ல போய் தியானிச்சாலே, just go and meditate at home. உங்க பரம்பரையா உங்களுடைய சரீரத்திலே தொடர்ந்து வருகிற அந்த பாவம் செத்து போகும். The sin which is being traveling many generations with you will run away. நீங்கள் தண்ணீரிலே மூழ்கி மரித்து, when you are being put inside the water is death, கிறிஸ்துவுக்குள்ளாக in Christ அடக்கம் பண்ணப்படுகிறீர்கள் என்று you have been அர்த்தம். buried. That means it has been buried. உங்களுடைய பாவங்கள் எல்லாம் செத்தா எவ்வளவு நல்லா இருக்கும். If all your sin dies, how nice it would be. அதாவது நம்ம மனசு பார்த்தீங்கன்னா கிரியைக்கு அடிமைப்பட்டிருக்கும், அதாவது லா ஆஃப் ஒர்க்குக்கு அடிமைப்பட்டிருக்கும். So our thoughts, it has been put as the law of deeds. வேளாங்கண்ணிக்கு நடந்து போ, உன் பிரச்சனை மாறிடும், உன் பாவம்லாம் போயிடும் அப்படின்னா நடந்து போறதுக்கு ரெடியா இருப்பாங்க. If anyone says that if you go to Valangani, walk and go, all your sins will be washed away and all your problems will be solved. இந்த வசனத்தை எடுத்துட்டு போய் தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து தியானம் பண்ணு விடுதலையாவேன்னு சொன்னா நம்ம செய்ய மாட்டோம். But if we say that take this word of the Lord and go and meditate in the word the Lord, no one will do it. கஷ்டமா ஏதாவது சொன்னா ரொம்ப இஷ்டமா செய்வோம். If anything is being told saying it as troubling to you, we'll do it very nicely. ஈஸியா ஏதாவது சொன்னா ரொம்ப அசால்ட்டா எடுத்துக்குவோம். If any thought comes easily, we just leave it and neglect it. அதனால தான் நம்முடைய எல்லா பிரச்சனைக்கும் காரணமே ஆயிடுது. And that is why all this problem occurs to us. உங்களுடைய எல்லா முயற்சியை விட, நீங்க எடுக்கிற எல்லா பிரயாசத்தை விட, கிறிஸ்து சிலுவையில சிந்தின இரத்தத்தினுடைய வேல்யூ தான் ஜாஸ்தி. With all effort, whatever you take, remember Christ who has taken the cross of Calvary is more valued. தீங்கு நாளில் அவைகளை எதிர்ப்பதற்காக, in the days of evil to withstand, ஒரு பரிசுத்த உணர்வு நமக்கு முதல்ல வேணும். we need first of all a holiness in us. இப்போ நான் உங்களை கேட்குறேன், நீங்க வாயில சொல்லலைனாலும் பரவாயில்ல, மனசுலயாவது சத்தமா சொல்லுங்க. மனசுல நீங்க பாவியா நீதிமானா? You can just think in your mind for yourself and just analyze, are you a sinner or are you a righteous person? நீங்கள் பாவியா இல்ல நீதிமானா? Are you a righteous person or a sinner? சத்தமா சொல்ல முடிஞ்சா யாராவது சொல்லலாம். You can, if you want to say loudly, you can say. பாவிதான். நல்லது, நீங்க சொன்ன ஆன்சர் ரொம்ப கரெக்டான ஒரு ஆன்சர் தான். பாவி என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஏன் அப்படின்னா, நம்ம அப்படிதான் டிசைன் பண்ணப்பட்டோம் இல்லையா? So we have been designed as sinner and that's why we say as sinner. இப்போ காலையில் நம்ம ஊரில் இட்லி தோசை இதெல்லாம் பார்த்த உடனே நம்ம அது என்ன லஞ்சுன்னு யாராவது நினைப்போமா? யோசிச்சு பாருங்களேன். When we see idli dosa, looking at that, do we say it is a lunch? இதெல்லாம் பார்த்த உடனே டிஃபன் நம்ம நினைப்போம். We just think as it's a tiffin. நாங்கள் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது காலையிலையும் ரைஸ் தான். When I was small, rice only we eat. மத்தியானமும் ரைஸ் தான்.
Even in the afternoon we eat rice. நைட்டும் ரைஸ் தான். Even in the night we eat rice. ஃபெஸ்டிவல் வந்தாதான் When any festival comes, மாவாட்டி and then we start grinding, அந்த பலகாரங்கள்லாம் செய்வாங்க. making different kind of அந்த sweets. மாவெல்லாம் ஆட்டும் போதே அந்த மூடு வந்துரும். When they start grinding itself, we get into the mood of festive. ஓகேவா? இது இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் புரியாது. And these sort of things our children will not understand. காலையில சாப்பாடு ஆக்கி அவங்களுக்கு கொடுத்து பாருங்களேன் என்ன ரியாக்ஷன் வரும்னு பாருங்க. If we make cook rice and give in the morning, we must see the reaction of our children. டெய்லி இட்லி கொடுத்தாலே பிரச்சனை. If we give idli every morning itself, it's a problem for them. அப்போ இவங்க காலம் வேற நம்ம காலம் வேற. So their times are different, our times are different. அப்படியே நார்த் இந்தியாவுக்கு போனா அங்க டோட்டலா வேற. If you go to North India, entirely it's different. இன்னும் வெளிநாடுகளுக்கு போனா அது வேற. If we go overseas, again there's a vast difference. ஆனா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் But we keep thinking இட்லி தான் டிஃபன், idli is the breakfast. தோசை தான் டிஃபன். Dosa is the breakfast. யூஎஸ்ல போனீங்கன்னா When we go to US, அவன் என்ன சாப்பிட்றானோ தெரியாது. don't know what they eat. அவனுக்கு ஒருவேளை நீங்க இட்லி வச்சீங்கன்னா For them, if we keep idli, இது என்னடா இது, what is this? இது என்னடா செய்யணும், What should I do with this? அவன் யோசிப்பான்ல. He will think. அது மாதிரி That நிறைய like that. காரியங்களை நம்ம சின்ன வயதுல இருந்து எதை கற்று இருக்கிறோமோ அதுதான் நம்முடைய மைண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு. So many things from childhood what we have learned, that only fix இதுதான் our வேதம் mind. சொல்லுகிறது மனதின் அரண், மனதின் அரண். So this is said as heart's thought in the word Bible. இப்போ நான் பாவியா நீதிமானா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். So I asked a question, are we a sinner or righteous? நான் ஒரு ஆன்சர் சொல்றேன், நீங்க அதுக்கு நீங்க வந்துக்குங்க. So I will tell an answer for it right now. ரெண்டு காரியம்தான் இந்த வேதத்துல ஒரு கன்க்ளூஷனா வருது. அதாவது என்னுடைய இதுல இன்னும் இதுக்கு அப்புறம் கூட இருக்கலாம். Two things in the word of the Bible, two things come under conclusion in my thought. முதலாவது காரியம், The first thing is, நாம் பாவி என்கிற ஒரு உணர்வு வேண்டும். I am a sinner. That thought must be in ourselves. இது உங்களுக்கு வந்துச்சா? Has it come to everybody? கிளாப் பண்ணிக்கங்க. Let's பரவாயில்ல, clap our hands. நான் பாஸ் பண்ணிட்டேன். Amen. பாவி என்கிற உணர்வு நமக்கு வரணும். So ஓகேவா? we should have a thought that we are sinner first. 100க்கு 50 மார்க் வாங்கிட்டோம். So you have taken now 50 marks for 100. இன்னொரு 50 மார்க் இருக்கு. Another 50 marks is there. நான் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டனோ, When I was saved, நான் எப்ப மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தனோ, when I was baptized, நான் எப்ப திருவிருந்து எடுக்கறனோ, when I took the communion, அவருடைய ரத்தம் எனக்குள்ள போயிடுச்சோ, and the blood is into me, அவருடைய நீதி எனக்குள்ள போயிடுச்சு, and the righteousness is come into me, ஆகவே நான் நீதிமான். and I am a righteous person. நான் பாவிதான், We are sinner, ஆனா நான் ரட்சிக்கப்பட்டேன். but I am saved. இது இப்படி இருக்கணும். It should be like this. இன்கம்ப்ளீட்டா இருக்க கூடாது. It shouldn't be நான் incomplete. பாவின்ட்டு இருக்க கூடாது. You should never keep on saying I'm a sinner, sinner. அது தப்பு. That's wrong. எடுத்த உடனே நான் நீதிமான் இருக்க கூடாது. And also immediately shouldn't say I am a righteous இது தப்பு person. இல்ல, தவற அழைத்து செல்லும். So it is not wrong, it has happened into wrong. தாழ்மையா பெருமையா நினைக்கணும்னா நான் பாவிதான், ஆனா இயேசு என்னை ரட்சித்தார். But humbly we need to say we are a sinner, but God has given the salvation to me. இப்போ இந்த கணம் யாருக்கு போகும்னா இயேசுவுக்கு போகும். Now this honor goes to Jesus. உங்களை யாரும் அசைக்க முடியாது. Nobody can shake you. பாவம் உங்களை ஷேக் பண்ணாது. Sin cannot shake you. பாவம் உங்களை மேற்கொள்ளாது. Sin cannot overcome you. நீங்க அப்படியே கண்களை மூடுங்க. உட்கார்ந்திருந்த இடத்துல அப்படியே கண்களை Just மூடுங்க. close your eyes as you sit. வழக்கம் போல இதை சொல்லாதீங்க, ரொம்ப சீரியஸா இதை சொல்லுங்க, உணர்ந்து சொல்லுங்க. வழக்கம் போல சொல்ல வேண்டாம். சரி, அப்படியே தமிழ்லேயே போயிட்டுமா. அதாவது பாருங்க, கிறிஸ்துவோடு கூட நாம் மரித்திருக்கிறோம் என்கிற உணர்வு நமக்கு வேண்டும். அதை சொல்ல சொல்ல நம்ம சரீரத்தில் நம்முடைய டிஎன்ஏல ரெக்கார்டாக இருக்கிற எல்லா சின்ஸும் எல்லா பாவமும் நம்மை விட்டு நீங்கி போகும். அப்படி சொல்லுங்க, நான் கிறிஸ்துவோடு கூட மரித்திருக்கிறேன், நான் இயேசு கிறிஸ்துவோட சிலுவையிலே நான் அடிக்கப்பட்டிருக்கிறேன், நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். இதை சொல்லுங்க, உணர்ந்து சொல்லுங்க. அதை அப்படியே கற்பனை பண்ணி அந்த இமேஜின் பண்ணி பாருங்க. நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், நான் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், நான் இந்த உலகத்திற்கு மரிக்கிறேன், இந்த உலகத்திற்காக நான் மரிக்கிறேன், என்னுடைய சரீரத்திலே பதிவு செய்யப்பட்ட எல்லா பாவமும் அகன்று போகிறது.
நான் பாவத்திற்கு விடுதலை ஆகிறேன். சொல்லுங்க, நான் பாவ பிரமாணத்திற்கு விடுதலை ஆகிறேன். நான் பாவ பிரமாணத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறேன். நான் கிறிஸ்துவோடு மரித்து விட்டேன். நான் கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்பட்டேன். ஹல்லேலூயா. இதை உணர்ந்து சொல்றீங்களா? எனக்கு அடிக்கடி ஒரு காரியத்தில் நிறைய பைபிளில் நிறையா சம்பவங்களை நான் திரும்ப திரும்ப பார்ப்பேன். ஆனால் இந்த ரெசரக்ஷன் பவர் அப்படின்றது ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும். பாருங்கள், ரெசரக்ஷன் பவர், அதாவது உயிர்த்தெழுந்த வல்லமை அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை பேசுவோம். அதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப புதுசாக யாராவது அதை பற்றி ப்ரீச் பண்ணால் நெட்டில் தேடி பார்ப்பேன், புக்ஸ் வாங்கி படித்து பார்ப்பேன். ஆனாலும் புதிய காரியம் ரொம்ப பெருசாக கிடைக்கல. ஆனால் இப்போ தான் அந்த நிலைக்கு உண்டான ஒரு பதில் எனக்கு கிடைச்சிருக்குது. So about the resurrection power, I kept on turning on my Bible, searching on it on the YouTube, on the books, and many times, but now I have got a solution for it. இந்த உயிர்த்தெழுந்த வல்லமைக்குள்ளே நாம் பிரவேசிக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, to get into the resurrection, அவருடைய மரணத்திற்குள்ளாக போகணும். we need to go into his death. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழும்ப பண்ணினவர் அப்படின்னு இருக்கும் வசனம். The people in Christ has come risen from the dead. அப்பா இயேசுவா எந்திரிச்சிக்கல, இயேசுவா தன்னைத்தானே எழுப்பிக்கல. So Jesus, he himself never got raised up. இயேசுவுக்கு மேல ஒருத்தர் இருக்கிறாரு. So above Jesus there is a person. அவர் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. He is just looking. இவர் மரித்த உடனே, when he died, இவர் அடக்கம் பண்ணப்பட்ட when he பிறகு was buried, இயேசுவால் ஒண்ணும் செய்ய முடியாது. Jesus cannot do anything. டெட் பாடி, he is a dead body. அப்படியே கிடக்குது. It's just lying over there. அதன் மேலே on top of it, இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை கிரியை செய்கிறது. the resurrection power starts இயேசு working. செய்யவில்லை, Jesus didn't do it. இயேசுவுக்கு மேற்பட்டு above Jesus, பிதா தம்முடைய கிரியை தொடங்கி விட்டார். Father started working on it. நியாயப்பிரமாணத்தில் வாழ்ந்தோன்னு வைங்களே, வெறும் நியாயப்பிரமாணத்தில் போனா when we just go on all the commandments, ஒரு 15 மாடி பில்டிங்கை படிக்கட்டில் ஏறி போன மாதிரி. it is like we just climb on 15 floor of steps. மேலே போயிட்டு சாவி மறந்துட்டோம் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? If we go up and then for say we forget the keys, just imagine. அப்பா, Oh my God. ஆனா இந்த கிருபைக்குள்ளே இயேசுவின் மரணத்திற்குள்ளே நீங்க போய்கிட்டா, but in the grace and in the death of Christ, if we go, பிதா உங்களை ரெசரக்ட் பண்ணுவார், அவர் உங்களை உயிர்த்தெழ பண்ணுவார். Father will resurrect you all. அப்படியே லிஃப்ட்ல போன மாதிரி. It is like as you have been elevated and going through a lift. லிஃப்ட் திறந்து பார்க்கறோம், when we open the lift, சாவி இல்லையா, keys are not there. மறுபடியும் ஏறுறோம், பட்டன் போடுறோம், கீழே வரோம், ஏறுறோம், பட்டன் போடுறோம். So again we climb into it, come down, switch on the button, come down, again we take the key, go up. நாம் செய்ய வேண்டிய கிரியைகள் எல்லாம் பட்டன் போடுறது தான். All the work what we have to do is to switch on the button. பட்டன் பிரசிங் தான். Button pressing. நாம் செய்ய வேண்டிய கிரியை எல்லாம் விசுவாச கிரியை. All the works of deeds what we have to do is faith. இது எல்லாம் எப்படி நடக்கும்னா, all this happens, how it happens? விசுவாசத்தினாலே, with faith. சரி, கிருபையினாலே, sorry, with grace. விசுவாசத்தை கொண்டு in faith ரட்சிக்கப்பட்டீர்கள். you have received the salvation. கிருபை, grace, விசுவாசம், faith. இது ரெண்டு தான் லீடிங்ல இருக்கு. this two is now at present leading. இந்த வண்டி தான் நம்மளை ஏத்திட்டு போகுது. now this bus is taking இந்த வண்டி தான் நம்மளுடைய கஷ்டத்துல இருந்து நம்மளை விடுதலை கொண்டு போகுது. now this bus is just taking us from all our troubles. இந்த வண்டி தான் நம்முடைய வியாதியில இருந்து நமக்கு விடுதலை தர போகுது. this vehicle is only giving us deliverance from the sickness. கிருபை, grace, விசுவாசம். faith. கிருபை, grace, விசுவாசம். faith. கிருபை டோட்டல் ஃப்ரீ. grace redeems us totally. விசுவாசங்கிறது டிக்கெட். the faith is a ticket. இப்போ உங்க பிரச்சனை எல்லாம் இருக்கு, உங்க குடும்ப கஷ்டம் இருக்கு, பிரச்சனை இருக்கு, எல்லாம் இருக்கு. now you have all your problems in front of you. அதெல்லாம் இந்த இடத்துல ஒரு தண்ணியில இருக்கு. it's all there in a water. நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, now what you are going to do is கிருபைங்கிற ஒரு போட் எடுத்து take a boat of grace, அந்த தண்ணி மேல போட்டு put on the water, அது மேல ஏறி உட்கார்ந்து and sit on top of it, விசுவாசங்கிற துடுப்பை போட்டு and with the faith உங்கள் பிரச்சனை மேல on the top of your problems போட் ஓட்ட போறோம். you have to ride it. நம்முடைய பிரச்சனைகள் மேல on the top of your problem சவாரி செய்ய போகிறோம். we need to travel. ஒரு அழகான பயணம், it's a wonderful ஒரு journey, அருமையான பயணம். a wonderful journey. எல்லாத்துக்கும் என்ன வேணும்? for all what you need,
அவருடைய கிருபை. is grace. அதை பயன்படுத்துவதற்கு தேவையான விசுவாசம். To use it, we need faith. தீங்கு நாளிலே On the day of the evil, இவைகளை எதிர்க்க you need to withstand. உங்களை துன்பப்படுத்துறது பிசாசு தான். To withstand the evil, the Satan is troubling you. அடிச்சு கன்ஃபார்மா சொல்றேன். To be surely, I am saying to you, நமக்கு சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிக்கும் தகப்பன் பிசாசு. for all the sickness in our body is Satan. எல்லா பற்றாக்குறைக்கும் தகப்பன் பிசாசு. For all our lackings in our life is for the father is Satan. எல்லா மனவேதனைக்கும் பின்னாடி இருக்கிறது பிசாசு. For all our problems which we are suffering in our heart, Satan. எல்லா பண பிரச்சனைகளுக்கும் பின்னாடி இருக்கிறது பிசாசு. For all the money problems which we have, behind it, Satan is there. தீங்கு நாளில் The day of the evil, இவைகளை எதிர்க்க for withstanding it, நீங்க தயாராகணும். you have to get ready. பாவங்கிற பயத்தை நீங்க மனசுல வைக்க வேண்டாம். Please don't keep the fear of sin in your heart. நாம் பாவிகள் என்பது உண்மைதான். True, we are sinners. ஆனால் அவருடைய இரத்தத்தினாலே நாம் But மீட்கப்பட்டிருக்கிறோம். with the blood of Christ we have been அவருடைய redeemed. இரத்தத்தினாலே நாம் We மீட்கப்பட்டிருக்கிறோம். have redeemed by his blood. உங்களுக்குள் தரிசனம் மட்டும் இருந்தா Just we need vision. என் குடும்பத்தை நல்லா வச்சிருக்கணும், I need to keep my family என் well. பிள்ளைகளை நல்லா பார்க்கணும், I need to take care of my நான் children. சபைக்கு பிரயோஜனமா இருக்கணும் I must be used for the church. என்கிற ஒரு விருப்பம் உங்க மனசுல And இருந்தா that kind of likeness do we have in our heart? நீங்க எழும்பிடுவீங்க. Then please stand up now. நீங்க வெளியே வந்துடலாம். You can come out. நிச்சயமா நீங்க வெளியே வந்துடலாம். You can definitely come out. ஒரு காலத்துல பிரசங்கம் எப்படி இருந்துச்சு தெரியுங்களா? குடும்பத்தை விட்டு மனைவின்னு ஓடாத, பிள்ளைன்னு ஓடாத, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுன்றது. Don't go in search of your children and your wife. Come out from your family and come and serve the kingdom. இன்னைக்கு நானே என்ன தெரியுமா சொல்றேன், யாரை பார்த்தாலும், But nowadays I tell, நீ முதல்ல உன் பொண்டாட்டி பிள்ளைங்களை ஒழுங்கா கவனிச்சாலே பெரிய விஷயம். if you take care of your family, that itself is a big thing. நிறைய பசங்களுக்கு கல்யாணம் ஆயிருது, For many children, quickly they get married அதுக்கப்புறம் அவங்களுக்கு போர் அடிச்சிருது, and then they become bored. அப்புறம் அப்படியே ஒரு யாரோ ஒரு ஆள் மாரி தான் மனைவியே. அந்த ஒரு குடும்பத்தில் நான் ஒரு தகப்பன் என்னுடைய கடமை செய்ய வேண்டுங்கிறதுலாம் மைண்டில் இல்லை. And they don't recognize their wife properly. பிள்ளைகள் மேலே அக்கறை இல்லை. They don't have any care about their children. ஆனால் குடும்பத்தை கவனிச்சாலே உங்களுக்கு பக்தி தானா வந்துடும். If we take care of our family properly, automatically our faith will come. என் பிள்ளைகளை வளர்த்தணுமே, I need to take care of my children. அவர்களுக்கு நல்ல கல்வி கொடுக்கணுமே, Give them good education. அவங்களுக்கு நல்ல காரியங்களை செய்யணுமே, Do good things to them. அப்படின்னு நினைக்கும் போது When we keep thinking, உங்களுக்கு பொருளாதாரம் தேவைப்படும், we need lot of things. ப்ரொமோஷன் தேவைப்படும், Promotion we need. பிசினஸ்ல முன்னேற்றம் தேவைப்படும். We need a growth in our business. இதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி இரவு பகலா வேதம் வாசிப்பீங்க. So what to do when we start thinking? We keep இரவு பகலா ஜெபிப்பீங்க, the word and in prayers. சபைக்கு பிரயோஜனமா இருப்பீங்க. And then you will be useful to the church. நம்முடைய வாழ்க்கை மாறிடும். Our life will change. முதல்ல அக்கறை இருந்தா, When we have that likeness, அதுவே நமக்கு ஒரு எனர்ஜி, that itself is an energy. நம்ம அதை ஒர்க் பண்ண வைக்கும். It start working on us. அப்படியே கண்களை மூடுவோம், Let us close our eyes. ஜெபிப்போம். Let us pray. ஹalleluya. Hallelujah. ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. Father Lord, we come unto your உம்மை நாங்கள் presence. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. Lord, we thank you, Lord. இந்த இடத்துல உம்முடைய மகிமை போய் இறங்கட்டும் ஆண்டவரே. Let your presence fill over here, Lord. ஹalleluya. இந்த Let your இடத்துல glory keep falling over here. தேவரீருடைய மகிமை இறங்கட்டும் Let your ஆண்டவரே. glory be rest on ஒரு everybody. கனமான சத்தியத்தை நாங்கள் கற்றிருக்கிறோம். Lord, we have learned a இந்த wonderful and a வசனம் great word. விதைக்கப்பட்ட உடனே When this word is being put into everybody, சத்துரு வர முயற்சி செய்வான். Satan will try to come and take it. அவைகளுக்கு எதிர்த்து நிற்கிறோம். Lord, now we will stand அவைகளுக்கு against it. எதிர்த்து நிற்கிறோம். Now we stand against ஆண்டவரே it. ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, we praise you. எல்லார் மேலும் உம்முடைய கிருபை பெருகட்டும் ஆண்டவரே. Let your grace fill everyone. விசுவாசத்தினாலே In faith, அந்த கிருபைக்குள்ளாக in the faith, the பிரவேசிக்க grace. கிருபை தாரும். Give us the knowledge to get into it, Lord. பாடுகள் போதும் ஆண்டவரே. Enough of struggles, Lord. வலி போதும், Pain is enough, Lord. கஷ்டங்கள் போதும், Troubles enough, Lord. கண்ணீர் போதும், Lord, tear is enough, Father. மன சஞ்சலம் போதும் ஆண்டவரே. All the hatred is அப்பா. enough, Father. Lord, இதிலிருந்து வெளியே வர ஆசைப்படுறேன் ஆண்டவரே. allow us to come out from this. இதிலிருந்து விடுதலையாக நான் பிரயாசப்படுகிறேன். Deliver us from our Lord. தேவனே, God,
உம்முடைய கிருபை என் மேல் இறங்கட்டும். Let your grace fill me, Lord. நான் மரிக்கிறேன். Lord, I am dying. பாவத்திற்கு மரிக்கிறேன். For the sin I am dying. கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறேன். In Christ I am dying. சிலுவையில் அறையப்படுகிறேன். I'm being crucified in the cross. ஓ ஹalleluya. Hallelujah. எல்லா மனதார நீங்கள் சொல்லுகிறீர்களோ, Whoever says it with wholeheartedly, தேவன் உங்களை உயிர்த்தெழும்ப செய்ய ஆவலாக God will இருக்கிறார். resurrect you. மரித்த தொழில் உயிரோட எழும்பும். From the death you will raise. மரித்த ப்ரமோஷன் உயிரோட எழும்பும். From the death of மரித்து you will போன have a சரீர promotion. அவயங்கள் உயிரோட எழும்பும். All the body parts which has been death will raise. எல்லா காரியமும் உயிரோட எழும்பும். Everything will resurrect. தேவன் அதை எழுப்புவார். God will raise it. தேவன் அதை எழுப்புவார். God will raise it. ஆண்டவரே, God, மகிமையை நீர் விளங்க பண்ணும் let ஆண்டவரே. your glory be இந்த proclaimed. வாரத்திலே அற்புதங்களை செய்யுங்கப்பா. In this week you do miracle. இன்றைய நாள்ல இருந்து அற்புதங்களை From காணட்டும். this day you do miracle. மறுபடி Again and again. கிறிஸ்துவோடு நாங்கள் மரிக்கிறோம். You're dying in the Christ. நீர் எங்களை உயிரோடு எழும்ப பண்ணுவதற்காக, You would resurrect us. நீர் எங்களை உயிர்த்தெழ செய்வதற்காக You would resurrect us, Father. நாங்கள் மரிக்கிறோம் ஆண்டவரே. We are dying over here. ஆமென். Amen. பாவியான என்னையும் உம் பிள்ளையா மாற்றி நீ சொல்லுவோமா? பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீரே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. Hallelujah, 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 hallelujah. உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஆமே. உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. Hallelujah, 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 hallelujah. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? Hallelujah, 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 hallelujah. எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உம்மை Our ஸ்தோத்திரிக்கிறோம். Heavenly Father, we thank you, Lord. ஆண்டவரே, Father, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், we are your children. எங்களை நீதிமானாய் மாற்றிருக்கிறீர். You are made as righteous. எங்களுக்கு அதிகாரத்தை நீ கொடுத்திருக்கிறீர் அப்பா. You have given us the authority. இதை உணர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம். Lord, you have given us the mind இந்த to நாளில் realize. எங்களோடு கூட Thank நீர் you. இடைப்பட்டதற்காக Thank உமக்கு you நன்றி for the செலுத்துகிறோம். healing with us this morning. தொடர்ந்து எங்களுடைய இருதயத்தில் நாளுக்கு நாள் விசுவாசம் பெருகுவதாக. Lord, every day let your faith grow up in our lives. உம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு நம்முடைய மகனை அநேகருக்கு ஆசீர்வாதம் எடுத்து Lord, நிறுத்துங்க. we bless your son who have
said the word of the Lord. வந்த ஒவ்வொருவரிலும் விசுவாசத்தோடு இங்கிருந்து கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்யும். Let everyone who come over here go with faith. பலவீனத்தின் நிமித்தமாய் ஆண்டவரே ஆண்டவரே அப்பா சில காரியங்கள் நிமித்தமாய் வராமல் இருக்கிற ஆண்டவரே குடும்பங்களையும் கர்த்தர் நினைவு கூர்ந்து ஆசீர்வதிப்பீராக. Lord, we still remember the persons and the people who haven't come today if they have any sickness or trouble. எல்லாவற்றையும் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். Lord, we keep everything in your hand. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல In பிதாவே. Jesus' name we pray. ஆமென். Amen. எல்லாரும் இணைந்து சொல்லுவோமா? Let us say together. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. Bless the Lord, O my soul. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. And all that is within me, bless His என் holy ஆத்துமாவே name. கர்த்தரை ஸ்தோத்திரி. Bless the Lord, O my soul. அவர் செய்த சகல உபகாரங்களையும் And மறவாதே. forget not all His benefits. ஆமென். Amen. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் ஆலோசனை வழிநடத்துதலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களும் கூட இருப்பதாக. ஆமென். Amen. God bless you all. God bless you.